வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்த நிலைமைக்கு போகிறதுக்கு என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, அதாவது கடந்த சில வாரங்களாக என்னுடைய சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க நான் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன். அதுவும் எப்படின்னா ஈஸியான முறையில் டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யணுன்றதை நான் செஞ்சு காமிச்சிட்ருந்தேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறதும் ஈஸியான முறையில் டேஸ்டியாக ஹெல்த்தியானது தான் வெங்காய சாதங்க. 10 நிமிஷம் தான் செஞ்சு நீங்கள் அசத்தலாம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு. சரிங்களா? எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சாதாரண மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் சாம்பார் பொடி மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இந்த பவுலில் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காய சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது 2 நார்மல் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கலாம். அது வதங்கிறதுக்கு ஏற்ற எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பொதுவாக கூட கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கிட்டால் நல்லது. அப்போ தான் நாங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடும்போது அது மதியான டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கூட 1 ஸ்பூன் இந்த மாதிரி வெரைட்டிக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடல் உளுந்து மாதிரி போட்டுடலாம். அப்புறம் ஓரமாக ஜீரகத்தை போட்டுடலாம். சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ரொம்ப ஈஸியான ரெசிபி பாருங்கள். நமக்கு வடித்த சாதம் ரெடியாக இருந்தால் போதும். ஒரு லஞ்சு பாக்ஸுக்கு நம்மளுக்கு சாப்பாடு ரெடி. வெங்காயம் போட்டுறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க. கடுகு ஜீரகம் எல்லாம் வதங்கிடுது. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் எல்லாம் போட போகிறேன். ஒன்றும் இல்லை, கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் வதங்கினோடனே தூள் ஐட்டம் தான். மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இதில் 2 உப்பு இந்த மசாலாக்காக. அவ்வளோதான். இதை லைட்டாக ஒரு வதக்கினா போதும். ஏன்னா என்றைக்குமே இந்த மிளகாய்த்தூள் ஐட்டத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வதக்கினா அதில் ஒரு கருப்பு கலர் மாறிடும். ஸோ நம்ம டக்குன்னு நம்ம ஹீட்டில் வதக்கினாலே போதும். ஏன்னா எல்லா தூளுமே நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு தான் திரிச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலாவில் இந்த சாதத்தை நான் போட்டு போகிறேன். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சாதத்தில் உப்பு போட்டு தாங்க வடிப்பேன். அதனால் இப்போ நான் உப்பு போட போகிறதில்ல. நீங்கள் சாதத்தில் உப்பு போடுற பழக்கம் இல்லாட்டி இந்த டைமில் நீங்கள் உப்பு தூவிக்கோங்க. டேபிள் சால்ட் எடுத்து அது மேலே போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ரெசிபி தான். வடித்த சாதம் இருந்தால் போதும். மற்றது எல்லாமே நார்மலாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான். புதுசாக அதில் ஒன்றும் பெருசாக நம்ம வாங்க போகிறது கிடையாது. 10 நிமிஷத்தில் ஒரு அருமையான ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதில் எப்போதுமே கூட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டே நீங்கள் வதக்கிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் மத்தியானம் உங்களுக்கு சாதம் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அந்த ஈரப்பச தன்மையோடு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதாங்க, வெங்காய சாதம் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டேன், மசாலாவுக்கு போட்டேன். அவ்வளோதான். சாதத்தில் ஆல்ரெடி நான் போட்டு வடிச்சதுனால நான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க.
பாருங்க 10 நிமிஷத்துல ஒரு ரெசிபி ரெடி. அவ்வளோதாங்க. மனமான சுவையான ஹெல்த்தியான வெங்காய சாதம் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் வேணா நீங்க அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல தக்காளி பச்சடி இருக்கும் இல்லையா? தக்காளி தொக்கோ, தக்காளி பச்சடியோ அந்த மாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்ல ஊறுகாய் சிம்பிளா முடிக்கணும்னா ஊறுகாய். எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. 10 நிமிஷம் ரெசிபி தான். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மேடம் எனக்கு அதை பண்ணி காட்டுங்க, இதை பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வர்ற வாரங்களில் நீங்கள் கேட்ட ரெசிபியை நான் செஞ்சு காமிக்கிறேன். நிச்சயமாக செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.